அல்தாவி பேசுனத நீங்க கேட்டிருப்பீங்க. என்ன பேசுறாரு பாக்கர்ன்னு தெரியாம பாக்கர் மீது என்ன பேசுறான்னு தெரியாது, ஆனா நாங்க ஏதோ சொல்லுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் பாக்கரை பத்தி பேசினாரா இல்லையா? இப்ப இது எவ்வளவு பெரிய மிக பெரிய பொய்யன் என்பதற்கு அடையாளம் சான்று. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா குவைத்தில் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம். இங்க இருந்து பொய்யையும் புரட்டுகளையும் சுமந்து கொண்டு போய் அவதூறுகளை சுமந்து கொண்டு போய் வெளிநாடுகளை இறக்குமதி பண்றாங்கன்னு சொன்னோமா இல்லையா? அதை நிரூபிக்கிற விதத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில அல்தாஃபி பேசுறாரு, அதை கேளுங்க. நம்மளுடைய தூய்மையை விட்டுட்டு கீழே இறங்கி போய் வேற அரசியல் கட்சிகளோடு கை கொடுக்கலாம். கோயில் நுழைவு போராட்டம்னு ஆர்ப்பாட்டம் நடக்குது. தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கு வேணும், அதுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு திருமாவளவன் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அப்படி கை கோத்து நின்று ஐடிஜவுடைய தலைவர் அப்படி திருமாவளவனோடு போஸ் கொடுத்துட்டு வர்றாரு. எதுக்குள்ள நுழையிறதுக்கு? அல்லாஹ்வை விட்டு இன்னொருத்தனை வணங்கணும், கோயிலுக்குள்ள போகணும், அதுக்கு எனக்கு உரிமையை கொடுன்னு ஒருத்தன் கேட்பானா, அவன் கூட கையை பிடிச்சுக்கிட்டு கூட போஸ் கொடுத்து டிவியில இது கொடுப்பாராம். இது என்ன அடிப்படையில் ஒருத்தர் யார தௌஹீத் ஏகத்துவ சிந்தனை யாரும் அங்கீகரிக்க முடியும் அவங்களால? கோயில் நுழைவு போராட்டத்தில் ஒருத்தன் கேட்கறான், அதுக்கு போய் ஒருத்தன் கை கொடுத்தாம தௌஹீத்வாதியா ஏகத்துவாதியா? குர்ஆன் ஹதீஸை கட்டுப்படுறாரா அவரு? குர்ஆன் ஹதீஸ் மட்டும் நடப்பேன்னு சொல்லி இருந்தா இந்த பிரச்சனை இல்லை. அதை ஒத்துக்க வைக்கிற மக்களுக்கு அதுக்காண்டி சொல்லி அல்தாஃபி அந்த குவைத்தில் பேசுறது நீங்க கேட்டீங்க. ஆனா அதுல என்ன சொல்றாரு? பாக்கரு திருமாவளவன் கூட சேர்ந்துக்கிட்டு கைகோர்த்துக்கிட்டு என்ன செஞ்சாரு? ஆலய பிரவேசம் போனாரு. மார்க்க ரீதியாக அது எப்படிப்பட்ட தவறு என்பதை விளக்குவதற்காக எவ்வளவு கங்கணம் கட்டி பேசுறாரு இந்த அல்தாஃபி. பேசிருக்காருல்ல. சரி, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததா? நீங்க திருமாவளவனிடத்தில் கேட்டீர்களா அல்லது எந்த பத்திரிகையிலாவது படுத்தீர்களா? எதுவும் இல்லை சகோதரர்களே. கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பொய்யை சொல்லணும். கண்ணை மூடிக்கிட்டு மக்கள் என்ன டிஎன்டிஜே உள்ள சகோதரர்கள் நாங்கள் என்ன பொய் சொன்னாலும் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு முன்னாடி சொல்றதுக்காகத்தான் எவ்வளவு பெரிய பொய்யையும் கூட சொல்வதற்கு துணிந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதன் கம்ப்ளீட்டா ட்ரெஸ் அவுத்துட்டு ஒரு வித்தவுட்டா நிப்பானா? அது மாதிரி இது இல்லையா? பொய்ய அப்படியே மானத்தை இழந்து பொய்ய சொல்றீங்களே, ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க. ஆனா நீங்க ஆதாரம் காட்ட முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்கல. நீங்க புரியாம பேசுறீங்க. நீங்க ஏதோ ஒரு காதல் யாரோ சொன்னது கேட்டிருப்பீங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரில் இடம்பெறுது. எவன் ஒருவன் காதிலே கிடைக்கக்கூடிய செய்தியை நம்பி அப்படியே மக்களிடத்தில் கொண்டு போய் பரப்புகிறானோ இவன் மிகப்பெரிய பொய்யன் அப்படி சொன்னாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? இப்ப மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒருத்தர் மிகப்பெரிய பகிரங்கமான ஒரு பொய்ய அவதூற கட்டவிழ்த்து விடுறாரு. வெளிநாடுல போய் இறக்குமதி பண்றாரு. இவர் ஒரு அமைப்பினுடைய தலைவர், அது தௌஹீதை சொல்லக்கூடிய அமைப்புடைய தலைவர்னு சொன்னா வெக்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இன்னும் சொல்றதா இருந்தா இவர்கள் இந்த மாதிரியான பொய்களை எல்லாம் சொல்வதை பார்த்தா பிஜேவுடைய குரலாத்தான் அவர் எதிரொலிக்கிறாரு. ஆனா குருவை மிஞ்சிய சிஷியனாக இந்த இடத்துல எல்லாம் ஒரு பிரதிபலிக்கிறத பார்க்கிறோம். நல்ல விஷயத்துல இல்ல, பக்க அயோக்கியத்தனமான கெட்ட விஷயங்கள்ல குருவை மிஞ்சிய சிஷியன். எந்த அளவுக்கு அழகா பிஜே சொல்லுவாரு, பொய்ய வடிகட்டின பொய்ன்னு சொல்லுவாங்கம்மா, ஆனா தார்பாயில வடிகட்டின பொய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. அல்தாஃபி இப்ப சொல்றாரு, அதுதான் தார்பால் வடிகட்டின பொய். இன்னும் நாங்க சொல்றதா இருந்தா மக்களே, நீங்க எல்லாம் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன? அண்ட புழுகன் ஆகாச புழுகன் அப்படின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. புழுகன்னா என்ன தெரியுமா? அது நிறைய பேருக்கு பாஷையில விளங்காம போய் அதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு. புழுகிறதுன்னா பொய் சொல்றது, அண்டத்துக்கு அண்டமடங்கான அளவுக்கு பொய் சொல்றது, ஆகாசம் அளவுக்கு பொய் சொல்றது. பொய்க்கு ஒரு எல்லையே எல்லாம் பேசுறாங்க இல்ல, இதுக்குதான் அண்ட புழுகன் ஆகாச புழுகன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல அண்ட புழுகன் ஆகாச புழுகன் சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க. இப்ப 2 பேர் சந்திச்சுக்கிட்டதே கிடையாது. அப்ப அண்ட புழுகன் நினைச்சானா ஆகாச புழுகன்னு ஒருத்தனை சொல்றாங்க, நம்மளோட பெரிய ஆளு சொல்றாங்க, எப்படியாவது நம்ம அவனை சந்திக்கணுமே அப்படின்னு நினைச்சானா. நினைச்சிட்டு ஒரு நாள் அவனுடைய வீட்டுக்கே தேடி போறான். யார் போறது? அண்ட புழுகன் ஆகாச புழுகனுடைய வீட்டை தேடி போறான்.
போய் கதவை தட்டுறான். கதவு திறக்கப்படுது. அங்க ஆகாச புழுகனுடைய மகன் வருகிறான். இப்போ இங்க அண்ட ஆகாச புழுகன் யாரோ இருக்கிறதா கேள்விப்பட்டமே, யாருன்னு எங்க அப்பா தாங்க அவரு அப்படின்னு சொல்றோம். அப்படியே நான் அவரை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படிங்களா? இப்பதான் எங்க அப்பாவுக்கு வானம் ரெண்டா கிழிஞ்சிட்டதா ஒரு தகவல் வந்துச்சு. ஊசி நூல் எடுத்துட்டு தைக்க போயிருக்கிறாரு, இருங்க வெயிட் பண்ணுங்க வேணா பார்க்கலாம்னு சொன்னானா. அப்போ இப்ப நினைச்சானா அண்ட புழுங்க, மகனே இந்த அளவுக்கு போய் சொல்றான்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு போய் சொல்லுவான் அப்படின்னு நினைச்சு எஸ்கேப் ஆகி ஓடியே போயிட்டான் ஆளு. அப்ப இதை விட மோசமா உங்களுக்கு வேற என்ன உதாரணம் சொல்ல முடியும்? சகோதரர்களே, பிஜேஎன் கம்பெனிக்கு நாங்க இதை ஒரு மிகப்பெரிய சவாலாகவே விடுக்கிறோம். பாக்கரவர்கள் திருமாவளவனுடன் கைகோர்த்து கொண்டு ஆலய பிரவேசம் சென்றதாக நீங்கள் நிரூபித்த அக்கணமே நாங்க என்ன செய்யறோம்? இந்திய தௌஹீத் ஜமாத்தை இழுத்து மூடுகிறோம். மக்களுக்கு இதனால என்ன தேவை தான் கவலைப்பட மாட்டோம். ஆமா, திருமாவளவனோட போனார் ஒரு சான்ற நிரூபிச்சுட்டா நாங்க என்ன செய்யறோம்? இந்த ஜமாத்தை இழுத்து மூடுறது மட்டும் இல்ல, டிஎன்டிஜே தான் உத்தமமான அமைப்பு, பூரா அங்க போய் சேர்ந்துக்கு உங்களுக்கு ஆள் பிடிக்கிற வேலையை கூட நாங்க என்ன செய்யறோம்? செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். நீங்க நிரூபிங்கள் திராணி இருந்தால்.